அனைவருக்கும் வணக்கம். எங்க ஊர்ல தென்காசி மாவட்டத்துல காசி விஸ்வநாதர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கோயிலோட சேர்ந்த தெப்பக்குளத்துல தான் நிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, தெப்ப உற்சவம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அது என்ன மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாசம் நடக்கும். இந்த ஊர் மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, சுத்தி நிக்கிற லெவலுக்கு இந்த தெப்பக்குளம் ரொம்ப பெருசு. பஜாருக்குரிய மக்கள் அனைவருமே அவ்வளவு பேர் நின்னு இந்த தெப்ப உற்சவத்த நடக்கும். இந்த தெப்பக்குளத்துல சுவாமி வந்து 9 முறை சுத்தி வருவாரு. சுத்தி வரக்கூடிய விசேஷமா தெப்ப உற்சவம் வந்து எங்க மாவட்டத்துல நடக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. இந்த தெப்பக்குளத்த சுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரொம்ப அசுத்தமா இருக்கு. தெப்பக்குளத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ துணிமணி கிடக்கு. இந்த தெப்ப உற்சவம் இன்னும் 1 மாசத்துல நடக்க போகுது. ஆனா, இந்த மக்கள் குளிக்க வரக்கூடியவங்க இந்த தெப்பக்குளத்துல வந்து துணிய போடாம கவரு இதே மாரி பொருட்கள உள்ள போடாம கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெப்பக்குளத்துல வந்து சாமி வராருன்னா, அந்த இடத்த நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சகோதரர்களும், தம்பிகளும், அண்ணங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா, நம்ம கோயிலுக்கு போறதே புண்ணியத்த தேட தான். ஆலயத்த எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். நம்ம கால நனச்சுட்டு போவதுக்காண்டி அந்த காலத்துலலாம் கட்டியிருப்பாங்க. கோயிலுக்குள்ளேயே தெப்பக்குளம் இருக்கும். இந்த கோயில் மட்டும் ஒரு விசேஷமா கோயிலுக்கு வெளிய இவ்வளோ பெரிய தெப்பத்த குடுத்துருக்காருன்னா, மன்னர் எந்த லெவலுக்கு இந்த கோயில பெருசா கட்டி குடுத்திருப்பாரு. அந்த கோயிலுடைய சிறப்புகள இன்னும் அடுத்தடுத்த காணொளியில பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.